ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தேன். தோட்டத்தோடு இணைஞ்ச அந்த ஹோட்டலில் நான் எப்படியெல்லாம் சாப்பிட்டேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்போடு ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே நேச்சுரலாக இயற்கையோடு கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த சங்கையா சிறுதானிய உணவகம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் போரூரில் போயிட்டு தான் இதை வந்து நான் ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் நான் போரூருக்கு இங்கே போனேன் சாப்பிட்றதுக்கு. அந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி மத்தியானம் வந்து சூப்பராக நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, சீப்பாக, அதே நேரத்தில் ஹெல்த்தியான எல்லா விதமான உணவுகளும் அங்கே இருந்தது. ஸோ காலையில் டிஃபன் போனாலும் அங்கே இருக்குது, சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸுக்கும் அங்கே இருக்குது, மத்தியானம் லஞ்சும் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நார்மல் ரேட்டில் தான் இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க கூட நம்ம போனோன்னா அப்படியே மனசுக்கு இதமாக இருக்குது, சாப்பாடும் சுவையாக இருக்குது, பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வழக்கமான ஹோட்டல்ஸ்னால் பசங்களை சுற்றி என்ன இருக்கும், இந்த டம்ளர் அப்புறம் சர்வ் பண்ணுறது, இந்த நாய்ஸ் அப்படிலாம் இருக்கும்ல. இங்கே அதெல்லாம் இல்லை, அப்படியே ரிலாக்ஸாக வீடு மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பால்கனிலேயோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்துலேயோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த செடி அந்த செடிலாம் இல்லை, குட்டி செடியிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கேயே நம்ம எல்லாம் வந்து மண், அப்புறம் அதுக்கு உண்டான அந்த உரம், விதைகள், சின்ன 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 செடிகள் எல்லாமே இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாடி கூட இருக்குது, அதாவது மூங்கிலேயே படிக்கட்டு செட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே கூட உட்காந்து சாப்பிட்லாம். வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுட்டோட விலை என்ன, எப்படிப்பட்ட ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூங்கில் ஆரம்பித்து வாழை மரத்துலேருந்து, மஞ்சள்லேருந்து, வெத்தலை, புதினாலேருந்து எல்லாமே இருக்குது. பல செடியோட பேர் எனக்கு வந்து போர்டு பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு செடியோடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத அழகாக தெளிவாக போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே அவங்க சமைக்கிறதே இந்த செடிகளில் இருக்கக்கூடியதை பறித்து தான் கம்பல்சரி இங்கே வந்து சமைக்கிறாங்க. டெய்லி ஒரு கீரை இந்த சாப்பாடு மெனுவில் இருக்குங்கிறாங்க. மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டோட லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட இந்த கான்க்ரீட் அதெல்லாம் இல்லை, அப்படியே மூங்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். தடுப்பு எல்லாமே செடி, துளசி தண்ணி குடிக்கிறதுக்கு, தேங்காய், வெல்லம், தொண்டைக்கு அப்படியே இதமாக இருக்குது.
ஸோ பருத்தி பால் தான் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 ரூபா சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, அப்படியே வார்மாக இருந்தது. அது குடிக்க குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து குதிரைவாலி அரிசி தான் அது சாப்பாடு. வெள்ளை சோறு வேணாலும் இருக்குது. இதோட விலை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சாம்பார், அப்புறம் பாயசம், அப்புறம் வந்து மோர் குழம்பு, கீரை, அப்புறம் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ரசம், குழம்பு, இது எல்லாமே செட்டாக இருந்தது. வடை, அப்பளம். வடை எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் மீல்ஸ். நான் கொஞ்சம் சாதம் போட்டுக்கிட்டு, குதிரைவாலி அரிசி தான் அது. அப்படியே குதிரைவாலி அரிசியை வந்து இந்த மாதிரி வரியாக வடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக வடிச்சிருந்தாங்க. நம்மளாம் சம்டைம்ஸ் வடிக்கும்போது குழக்குழன்னு ஆகிடுது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொரியல், ரைத்தா, பாயசம் இதுவும் கொடுத்துருந்தாங்க. இதை நான் அப்படியே பார்சல் பண்ணிட்டேன். மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. ஆர்டினரி ரைஸ்லேயும் இருக்குது. கத்திரிக்காய், அவரைக்காய் போட்ட காய் அங்கே விளைஞ்சது இது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், கீரை பொரியல், கூட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மோர் குழம்பு இதையும் விட்டுக்கிட்டேன். புதினா வடை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக இருந்தது எனக்கு. ஸோ பாருங்கள், வீடியோ பார்த்து சொல்கிறேன், என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நிறைய குட்டீஸ் ஜாலியாக சாப்பிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு அட் எ டைம் ஒரு 25-30 பேர் சாப்பிட்லாம். க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. இது காஷ்மீரி மிளகா, தக்காளி இதெல்லாம் அரைச்சி விட்ட குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. தக்காளிலாம் இங்கேயே இருக்குது, விளையுது. கொஞ்சம் அப்பளம் வச்சு இந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். ரசம், குதிரைவாலி ரைஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கல. ரசம், கீரை, கொஞ்சம் வடை, அப்பளம், கூட்டு கடைசியாக இருந்தது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஐஷு நான் 2 பேரும் சேர்ந்தே தான் சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கும்போதே அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே தான் நான் சாப்பிட்டேன்.
எல்லாத்தையும் ஒரு வழியாக காலி பண்ணிட்டேன். பாயசம் மட்டும்தான் மிஞ்சுது. முந்திரி இருந்தது, ஆனால் எனக்கு டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. இந்த பாலெல்லாம் ஊற்றலை, அப்படியே வெறுமை. ஆனால் அந்த இனிப்பு கருப்பட்டி போட்டாங்க, வெல்லம் கூட இல்லை. கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்களாம். தண்ணி பார்த்தீங்கன்னா துளசி அதில் போட்டு வச்சிடுறாங்க ஜக்கில். அந்த தண்ணி டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டிலும் இருக்குது, ஆனால் இந்த தண்ணி தான் கம்பல்சரி. ஜக்கு அங்கே வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது. ஹேண்ட் வாஷும் அங்கே இருக்குது. பாருங்கள் குட்டீஸ் எத்தனை ஓடிச்சு தெரியுமா அங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாதி சேனல். ஹாப்பி ரிபப்ளிக் டே. சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேவை வந்து மத்தியானம் லஞ்சை உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக காமிக்கணுன்னு தான் வந்திருக்கேன். ஒரு கார்டன் ஹோட்டல் இது, நம்ம போரூரில் தான் இருக்குது. நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இன்சுலின், சர்க்கரை நோயை குணப்படுத்துகிற அந்த இது, அப்புறம் மின்ட்டு துளசி நிறைய இருக்குது. இயற்கையோடு இணைஞ்சி சாப்பிட்ற இடம்தான் இந்த இடமா இருந்தது. மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 சொல்லியிருந்தாங்க. 120 ரூபாய்க்கு இத்தனை ஐட்டமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், எல்லாமே அன்லிமிட்டட். எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து கேட்டு சாப்பிட்டுக்கலாம். வாழை இலையில் தான் பரிமாறுறாங்க. நீங்கள் வாழை இலை போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை பிளேட்டில் வந்து வாழை இலை போட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி. எல்லா விதமான செடிகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம போய் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட வரலாம். ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரதுக்குள்ளே அங்கே வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம சாப்பிட்டுடலாம். பச்சை பசேல் இருக்குது. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூப்பரான கார்டன் உணவகம், அதாவது தோட்டத்தோடு சேர்ந்த ஒரு உணவகம் இருக்குன்றத என்னால் வந்து அதை பார்த்த உடனே எனக்கு இப்படி ஒரு சான்ஸை போரூரில் இத்தனை வருஷம் இருந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பூமித்ரா கார்டன் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பசுமை உலகம் அப்படின்னே பேர். ஆக்சுவலாக வந்து போரூர் டு வடபழனி போகிற அந்த ரூட்டில் போரூர் சிக்னல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா வசந்தன் கோ இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு சந்து போகும். அங்கே வந்தீங்கன்னா ஒரு பாபா கோயில் இருக்கும். அந்த பாபா கோயில் தான் லேண்ட்மார்க்கே. அங்கே வந்தாலே உங்களுக்கு போர்டு தெரியும், சிறுதானிய உணவகம்னு. பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து அந்த மணல் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம சாதாரணமாக கடையிலேருந்து ஹோட்டல் முடிச்சுக்கும் போது பார்சல் ஸ்வீட்டு அப்புறம் அதெல்லாம் வாங்கி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே அப்படிலாம் இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸை பிடிச்சிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு உண்டான அத்தனை செடிகள், தொட்டிலேருந்து மண்ணுலேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேக்டஸ் எல்லாமே சேல்ஸ் இருக்குது. இது வந்து மூன் கேக்டஸ் தான். இருங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மூன் கேக்டஸ். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே சேல்ஸிங் உண்டு. இந்த கேக்டஸ் பாருங்கள், நீங்கள் வந்து பயாலஜி அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹோட்டல் கார்டன். அந்த கார்டன் ஹோட்டல் சங்கையா சிறுதானிய உணவகம். கண்ணுக்கு இனிமையாக, மனசுக்கு சந்தோஷமாக, அப்படியே வருடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். பொல்யூஷன் நம்மளை சுற்றி இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே. அதெல்லாம் தாண்டி பசங்களோட நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ஹோட்டலில் வந்து ஒரு லஞ்ச் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஒரு டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு பீடாவோட சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். பீடா வந்து இவங்க பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. அதில் என்ன இருந்தது அப்படின்னா, இந்த டூட்டி ஃப்ரூட்டி, அரிசி மிட்டாய், அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கோந்து இருக்கும் இல்லையா, பாதாம் பிசின், அந்த இது தேன், இதெல்லாம் தான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த 10 ரூபா சொன்னாங்க. மேலே வந்து ஏதோ ஒரு பிராண்டு சீல் போட்டிருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கின்னோண்டு டப்பா தான். அதை நான் ருசித்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமித்ரா உயிர்ப்பச்சை உலகம் சூப்பராக இருக்குங்க. இந்த சிறுதானிய உணவகம் ஆவாரம்பூ ஜூஸ்லேருந்து அத்தனையும் இருக்குது. பருத்தி பால்லேருந்து எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கும். இந்த ஹோட்டல் வரணுன்னா நான் எங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. இதுதான் நான் சொன்ன அந்த பாபா கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த உணவகம். வேறு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.